ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு கமிட்டி மூலம் டோக்கன் விநியோகிக்கும் பழைய நடைமுறையே தொடர வேண்டும் என விராலிமலை சட்டமன்ற உறுப்பினர் சி விஜயபாஸ்கர் சட்டமன்றத்தில் வலியுறுத்தியுள்ளார். சட்டமன்ற கூட்டத்தொடரில் இன்றைய கவனஈர்ப்பு தீர்மானத்தில் உரையாற்றிய சட்டமன்ற உறுப்பினர் சி விஜயபாஸ்கர், ஜல்லிக்கட்டு போட்டிகளில் டோக்கன் முறையை நடைமுறைப்படுத்தப்படுவதால் அதிக அளவிலான காளைகள் மற்றும் வீரர்கள் கலந்து கொள்ள முடியாத நிலை இருக்கிறது. எனவே பாரம்பரிய விளையாட்டுப் போட்டியான ஜல்லிக்கட்டு போட்டியில் அதிக அளவிலான வீரர்களும் காளைகளும் பங்கேற்கும் விதமாக கமிட்டி மூலம் டோக்கன் விநியோகிக்கும் பழைய நடைமுறையே தொடர வேண்டும் என வலியுறுத்தினார். ஜல்லிக்கட்டு விழா எடுக்கக்கூடிய அந்த விழா கமிட்டிக்கு அரசு துணை நிற்க வேண்டும். 700 மாடுகளுக்கு குறையாமல் அந்த விதிமுறையை பின்பற்றி அதோடு சேர்த்து நான் தொடர்ந்து வலியுறுத்துறது இந்த ஆன்லைன் டோக்கனை ரத்து செய்யணும். பொதுவாக இப்போ ஒரு சில மாவட்டங்களில் இப்போ அது ஆன்லைன் டோக்கன் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது, புதுக்கோட்டை உள்ளிட்ட. ஆனால் திருச்சி, மணப்பாறை போன்ற பகுதியில் இன்னும் அந்த ஆன்லைன் டோக்கனில் கொடுக்குறாங்க. அந்த ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடிய அந்த ஜல்லிக்கட்டு ஆர்வம் குறையாமல் பாரம்பரியம் மாறாமல் வெற்றிலை பாக்கு வைத்து அழைக்கக்கூடிய பாரம்பரிய முறைப்படி கிராம கமிட்டி மூலமாக டோக்கன் வழங்கக்கூடிய நிலையை மாண்புமிகு அமைச்சர் உறுதிப்படுத்துவார்களா என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டமர்கின்றனர்.